தாலி இவ கழுத்துல இருந்தா தானடா அவ உனக்கு பொண்டாட்டி. இது அவ கழுத்துல இருக்க கூடாதுடா. கூடாது. என்ன பண்ற? அப்பதான் விடு. என்ன இது தப்புமா? எந்த தைரியத்துல இப்படி ஒரு பொண்ணோட தாலிய கழட்ட போறீங்க? பெரியவங்க நீங்க, உங்களால ஒரு பொண்ணோட கழுத்துல தாலி ஏறலாம், ஆனா இறங்க கூடாது. என்ன பெரிய தாலி இவன் திருட்டுத்தனமா கட்டியிருக்கான். அது தப்புதான், ஆனா தாலி கட்டியாச்சு. ஒரு பொண்ணுக்கு தாலி ஒரு தடவை ஏறிடுச்சுன்னா அது அவளோட உரிமை. நம்ம ஊர்ல எல்லா பொண்ணுங்களும் பெரும்பாலும் ஆசைப்படுறதே சுமங்கலியா இருக்கணும்னு தான். இவ கழுத்துல அவன் ஏமாத்தி தாலி கட்டிருக்கான். எப்படி இருந்தாலும் தாலி அவ கழுத்துல ஏறிடுச்சு. அத கழற்ற உரிமை வேற யாருக்கும் இல்ல, அவளை தவிர. சரியான கில்லடிதான் அந்த ஜீவா. அவன் நினைச்ச மாதிரியே மீனாட்சியை கல்யாணம் பண்ணிட்டான். அவன் மீனாட்சியை காப்பாத்துறதா நினைச்சு என்னதான் காப்பாத்திருக்கான். உங்க எல்லாருக்கும் என் குடும்பத்துல நடக்கிற இந்த விஷயம் பெரிய கூத்தா இருக்குல்ல? சரி இருக்கட்டும். அவன் தான் தாலிய கட்டிட்டான்ல, அப்படியே இருக்கட்டும். லோகு, நீ உன் பொண்டாட்டியும் என் வீட்டுல இருக்கிறதே நான் போடுற பிச்சை. இதுல உன் பையன் எக்ஸ்ட்ரா ஒரு டிக்கெட்டை கூட்டிட்டு வரானா? வாங்கடா வாங்க, நான் அங்க பேசிக்கிறேன். அத்தை இப்படி எல்லாம் பேசாதீங்க அத்தை. என்னடி என்ன? உன் பையனுக்கு சாவியை கொடுத்து இதெல்லாம் பண்ண வச்சிட்டு என்ன ஒண்ணும் தெரியாத மாதிரி நாடகம் ஆடிட்டு இருக்க? ஐயோ அத்தை, இவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ண போறான்னு எனக்கு தெரியாது அத்தை. உங்க நாடகத்தை இனிமே நான் நம்பறதா இல்ல. அம்மா வாய் முடுற. அப்பத்தான் நொப்பத்தானுகிட்டு குடும்பமா சேர்ந்து என்ன மொத்தமா மொட்டை அடிக்கலான்னு பாக்குறீங்களா? உங்க ஒவ்வொருத்தரையும் விட மாட்டேன். ஒவ்வொருத்தரையும் நான் விட மாட்டேன். இவன் செஞ்ச தப்புக்கு என்ன ஏன் திட்டுறீங்க? அப்பதா தெரியுதுல்ல? அப்ப அவனை தலை முழுகிடுங்க. மீனாட்சி, 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 என்னம்மா இது? ஐயோ மீனாட்சி, மீனாட்சி. ஏன்பா ஏன் இப்படி பண்ண? ஏன்டா இப்படி பண்ண? மீனாட்சியோட கல்யாணத்துல எந்த தடங்களும் வராம அத நீங்க தான்ப்பா முன்னாடி நின்று நடத்தி வைக்கணும். அப்படி நடத்துறேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுப்பா. சத்தியம். என் பொண்ணோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு உன்கிட்ட தானப்பா நான் சத்தியம் வாங்கினேன். நீ ஏன் இப்படி பண்ணிட்டியே? மீனாட்சி வாழ்க்கையை கெடுத்துட்டியே. ஏன் இப்படி பண்ண? சொல்லுடா, சொல்லு, ஏன் இப்படி பண்ண? மீனாட்சி, மீனாட்சி, என்ன மீனாட்சி இப்படி ஆயிடுச்சு? உன்னால எல்லாருக்கும் நல்லது நடக்கலனாலும் பரவாயில்ல, மீனாட்சிக்கு இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டியாடா. உன்னை என் தம்பி மாதிரி தானடா பார்த்த. நீ என் குடும்பத்துக்கு இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டியே. நீ எல்லாம் நல்லா இருப்பியா?
எல்லாருக்கும் நான் இப்ப கெட்டவனா தெரியல, ஆனா நான் நல்லதுதான் பண்ணிருக்கேன்னு ஒரு நாள் உங்களுக்கு புரியும். என்னம்மா இது? ஆனா இந்த சுமதியும் அவ பொண்ணுங்களும் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஆபத்து தான். தலை மேல கத்தி தொங்குற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு சீக்கிரமா ஒரு முடிவு கட்டணும். சார், இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க ரெடியா இல்ல. இது அவங்க குடும்ப விஷயம், அவங்களே பாத்துக்கட்டும். சரிங்க மேடம், நீங்க இந்த சொசைட்டில எவ்வளவோ நல்லது பண்ணிருக்கீங்க. நீங்க சொல்றதால நாங்க போறோம். ஆனா இவனால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா வராம நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம், நான் வரேன். ம். மீனாட்சி, ஒருத்தன் வலுக்கட்டாயமா கழுத்துல தாலி கட்டுனா அதை ஏத்துக்கிட்டு வாழணும்னு அவசியம் இல்லதான். நான் ஒன்னும் தாலியோட பெருமையெல்லாம் உனக்கு சொல்லி கிளாஸ் எடுக்க போறதில்ல. ஆனா இந்த தாலி உன் கழுத்துல ஏறினதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. கடைசி நொடியில இந்த பையன் இப்படி ஒண்ணு பண்ணிருக்கானா, அவன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் ஓடிட்டு இருந்திருக்கு. அதை கட்டுப்படுத்த முடியாம அவன் ஒரு முடிவெடுத்து அதை செஞ்சுட்டான். நீங்க அழாதீங்க. எப்படி அழாம இருக்க முடியும்? என் பொண்ணோட கல்யாணம் எப்படியெல்லாம் நடக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா அவ வாழ்க்கை இப்போ எந்த நிலைமையில இருக்குன்னு பாருங்க. என்ன நடக்கும்னே தெரியல. எல்லாம் நல்லதா நடக்கும். மீனாட்சி, இந்த தாலி கட்டிட்டதால கல்லானாலும் கணவன், உள்ளானாலும் புருஷன்னு ஏத்துக்கிட்டு நான் உன்னை வாழ சொல்ல மாட்டேன். அப்படி சகிச்சுக்கிட்டு பிடிக்காத வாழ்க்கையை ஏத்துக்க வேண்டிய அவசியமும் இல்ல. ஆனா ஜீவா இப்படி பண்ணதுக்கு பின்னாடி ஒரு நல்ல காரணம் இருக்குமோன்னு எனக்கு தோணுது.